பூச்சோங் காசல்ஃபீல்டு தமிழ் பள்ளியை தமான் வவாசான் லாட் 133க்கு மாற்றி அதன் வசதிகளை மேம்படுத்துவதற்கும் பிரசாரணா நிறுவனம் 2 கோடி ரிங்கிட் இழப்பீடு தொகையை செலுத்தும். இலகுரகில் சேவை அல்ஆர்டி திட்டத்திற்கு அப்பள்ளி நிலத்தை கையகப்படுத்துவதால் அதற்கு மாற்றாக புதிய பள்ளியை கட்டுவதற்கு பிரசாரணா நிறுவனம் பொறுப்பேற்றுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்த்ரி லோக் தெரிவித்தார். புதிய இடத்தில் மாணவர்களின் வசதிக்கு ஏற்ப மிகப்பெரிய அளவில் காசல்ஃபீல்டு தமிழ் பள்ளி கட்டப்படும் என்று ஆந்த்ரி லோக் கூறினார். பள்ளியை கட்டி முடிப்பதற்கான கூடுதல் செலவை இத்திட்டத்தின் மேம்பாட்டாளராக இருக்கும் டயா மாஜு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏசியா நிறுவனம் ஏற்றுக்கொள்ளும் என்று அவர் தெரிவித்தார். Hari ini kita telah mencapai satu persetujuan di mana prasarana tetap membayar 20 juta, pempasan 20 juta kepada sekolah ini. Dan selebihnya ada satu pihak kontraktor, mereka bersedia, itu DMIA bersedia untuk membuat CSR untuk menyiapkan dan membina keseluruhan sekolah itu dengan kos lebih 30 juta. நேற்று புதன்கிழமை புதிய காசல்ஃபீல்டு தமிழ் பள்ளியின் அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் அவர் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். இவ்விழாவில் கட்டுமானத்திற்கான மேம்பாட்டு ஒப்பந்தமும் கையெழுத்திடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஸ்லாங்கூர் மாநில மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீருடின் ஷஹாரி மற்றும் இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனிடையே 10 ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு பூச்சோங் காசல்ஃபீல்டு தமிழ் பள்ளியின் நில பிரச்சினைக்கு ஒரு தீர்வு கிடைத்திருப்பது மனநிறைவை அளிப்பதாக அதன் தலைமை ஆசிரியர் கற்பகம் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். அதோடு கூடுதல் வசதிகளுடன் புதிய பள்ளி அமைக்கப்படுவது சிறந்த கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளுக்கு வழிவகுக்கும் என்று அவர் கூறினார். நம்ம செல்லக்கூடிய நிலம் 6.1 ஏக்கர், அதாவது டபுள் இருக்கிறது. இப்பொழுது 23 வகுப்பறைகள், புதிதாக செல்லக்கூடிய பள்ளிக்கூடத்தில் 36 வகுப்பறைகளையும் தாண்டி 156 வகுப்பறைகள், மொத்தம் ஒரு திடல், மாணவர்களுக்கான திடல், ஒரு ஆடிட்டோரியம், ஒரு பள்ளிக்கு தேவையான அனைத்து வசதிகளும் கொண்டு இயங்கக்கூடிய ஒரு பள்ளியாக திகழும். இதனிடையே தேவையான வசதிகளுடன் பள்ளி நிர்மாணிக்கப்படுவதால் அதனை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ளவிருப்பதாக அதன் வாரிய தலைவர் IR குமார் சுப்பிரமணியம் கூறினார். இப்போ எங்களுக்கு 6 ஏக்கர் இருக்குது, 36 கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது. ஸோ இதை படி பார்த்தாக்கா நாங்கள் 1000 ஸ்டூடெண்ட்ஸை இன்னும் 3 வருஷத்தில் நாங்கள் எடுக்க முடியும். அதுவும் இல்லாமல் நாங்கள் டிஜிட்டல் மினிஸ்டர் கூட ஒன்று சேர்ந்து இந்த பள்ளியை AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு கொண்டு போகிறதுக்கு நாங்கள் முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். தற்போது இருக்கும் பள்ளியை விட 3 மடங்கு பெரிதாக 6.1 ஏக்கர் நிலத்தில் புதிய காசல்ஃபீல்டு தமிழ் பள்ளி கட்டப்படும்.